அனுசரணை வழங்குவோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது. சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் 30 துப்பாக்கிகள் மீட்பு. மட்டக்களப்பு சித்தாண்டியில் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் 35வது நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் விடுதலை செய்த கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டார். அதனையடுத்து கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்தார். அதன்போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்டார். அதற்கமைய இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணை இடம்பெற்ற வேளை நீதிமன்றத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது. அதனையடுத்து இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் மின் விநியோகத்தை சீர் செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே ஆகியோருக்கு வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பு கடிதத்தின் நகலை ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. அதில் ரணில் விக்ரமசிங்கே அரசு நிதியை தவறாக பயன்படுத்தவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதால் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். பொலிஸ்மா அதிபரா, பிரதி பொலிஸ்மா அதிபரா, முன்னாள் ஜனாதிபதியா என பதவிகளை பார்த்து எவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது. எவரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த தயங்கப் போவதில்லை. அவ்வாறான தவறுகளை இழைத்தவர்களே தற்போது சட்டத்தின் முன்னிறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற போது நாடு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வங்குரோத்து நிலையை அடைந்திருந்தது. அவ்வாறான சமூக பின்னடைவை எதிர்நோக்கியிருந்த போதே தேசிய மக்கள் சக்தி நாட்டை பொறுப்பேற்றிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். 8 முதல் 10 மாத காலத்திற்குள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டியுள்ளார். ஏற்றுமதி வருவாய் தற்போது அதிகரித்துள்ளது. உள்நாட்டு வருவாய் அதிகரித்துள்ளது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ரத்து செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர இன்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதற் பகுதிக்குள் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும்
மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்துழைப்பு வேளை பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரனால் இன்று நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்விடயத்தை குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை வலியுறுத்தும் வரை அல்லாமல் நமது கொள்கை பிரகடனத்தில் கூறியதைப் போன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது தொடர்பில் ஆராய அரசாங்கம் ஆட்சியமைத்து குறுகிய காலப்பகுதியில் தனியான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூடியிருந்தது. திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு இந்த மாதத்திற்குள் இறுதி செய்யப்பட்ட செப்டம்பர் ஆரம்ப பகுதிக்குள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பயங்கரவாத தடைச்சட்டம் தற்பொழுது அமலில் உள்ளது. அந்த சட்டத்தினூடாக இனம் மதம் என்ற அடிப்படையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. மாறாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய மற்றும் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் 30 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 30 துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மலசல கூடத்திற்கு குழிவெட்டிய போது சந்தேகத்திற்கிடமான பொதி காணப்பட்டமையால் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதியை பார்வையிட்ட பின்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்து அகழ்வு பணிக்கு அனுமதி பெற்றனர். இன்றைய தினம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு பொதிகள் மீட்கப்பட்டன. குறித்த பொதிகளில் இருந்து T56 ரக துப்பாக்கிகள் 30 மற்றும் அவற்றுக்குரிய 5000 ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார சாமிமலை கல்தோணி பகுதியில் 2 ஏக்கர் காணியில் விவசாயம் மேற்கொள்ளும் இகல இங்கிரிய பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் 2 ரவைகளுடன் கைது செய்யப்பட்டார். மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமாரவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பான சர்வதேச விசாரணை ஊடாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அமைப்பு தெரிவித்துள்ளது. நீண்டு செல்லும் செம்மணி புதைகுழிகள் தொடர்பான சர்வதேச விசாரணை ஊடாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அமைப்பின் தலைவர் யோகராசா கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பில் இன்று கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாங்கள் 9 வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அந்த 30ஆம் தேதி 8ஆம் மாதம் 30ஆம் தேதி அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை நாங்கள் பெருமளவாக உலகெங்கும் அறியவும் அதை எதிர்நோக்கவும் அதுக்கான பரிகாரத்தை தேடவுமாக நாங்கள் அந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த அந்த போராட்டம் கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரைக்கும், கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வளைவு வரைக்கும் நாங்கள் அந்த போராட்டத்தை ஆயத்தப்படுத்தி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். பல போராட்டங்களை நாங்கள் செய்கின்ற போதும் எங்களுடைய இந்த 8 மாவட்டத்தினுடைய நிர்வாகம் சென்ற மாதம் நாங்கள் புதிய நிர்வாக தெரிவை செய்திருக்கிறோம். ஏற்கனவே செயலாளராக இருந்து செயல்பட்ட திருமதி ஆனந்த நடராஜா லீலாதேவி விலக்களிக்கப்பட்டு புதிய செயலாளராக வவுனியா மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெனிதா அவர்களை நாங்கள் செயலாளராக நியமித்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நாங்கள் செம்மணி புதைகுழி சிந்துப்பாத்தி புதைகுழியை நாங்கள் முன்னிறுத்தி பல அறிக்கைகளையும் விட்டிருக்கின்றோம். போராட்டங்களையும் நடத்தி யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற அந்த நீதியரசருடைய ஒரு ஆதரவையும் நாங்கள் பெற்றிருந்து அதனூடாக எல்லோ அமைப்புகளும் ஒன்றிணைந்து பாரிய அளவிலான ஒரு போராட்டத்தையும் ஒரு கண்காணிப்பை நடத்தி
சர்வதேசத்திலே இருந்து வருகை தந்த அந்த தூதுவரையும் அங்கே அழைக்கப்பெற்று அதனூடாக எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அல்ல இலங்கை தீவிலே வாழுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த போராட்டத்தினை ஆதரித்து ஆதரவு வழங்கி எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்தந்த நாடுகளில் இருந்து குரல் கொடுத்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர எல்லோரும் அணிதிரள வேண்டும் என்று அன்பாக கேட்டு நிற்கின்றோம். வருகின்ற 30ஆம் தேதி இந்த பாரிய அளவிலான இந்த போராட்டத்துக்கு, இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும், தேசியத்தை நேசிக்கின்றவர்களும், அரசு சார்பற்ற அமைப்புகள், இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அணிதிரண்டு இந்த பாரிய போராட்டத்துக்கு வழி செய்யுமாறு அன்போடு, இந்த அன்புரிமையோடு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்திற்கு இன்று முஸ்லிம் வர்த்தகர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று மன்னார் பஜார் பகுதியில் உள்ள முஸ்லிம் வர்த்தகர்கள் ஜும்மா தொழுகையின் பின்னர் ஒன்று திரண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். இன்று மதியம் ஜும்மா தொழுகையின் பின்னர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெறும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இன்று 20வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமது மண் எமக்கு வேண்டும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்காக நாங்கள் முழுமையாக போராடுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். கடந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எமது தலைவர் அரசியல் தலைவராக இருக்கட்டும், பிழையான திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடன் நிறுத்த வேண்டும். காற்றாலை கனியமணல் அகழ்வுக்கு எதிர்ப்பாக நடந்து கொண்டிருக்கும் எம் மண்ணை மீட்போம் என்ற போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பையும் முழுமையான ஆதரவையும் வழங்குவோம் என்று நான் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காற்றாலை மின்சார திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த திட்டத்தின் காரணமாக நாங்கள் பல சிரமங்களை எங்களுடைய பகுதி மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதருக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகம் தூதுவர் காலித் நசர் அல் அமீரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்த தூதர் இலங்கையின் வளர்ச்சியில் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினார். மட்டக்களப்பு சித்தாண்டியில் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் 35வது நினைவேந்தல் இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற சுற்றிவளைப்பின் போது 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட நிலையில் அவர்களது நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சித்தாண்டி சித்திரவேலாயுத சுவாமி கோவில் முற்றலில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஆ மலநாயகி, சட்டத்திரணி த ஜெயசிங்கம், பிரதேச சபை உறுப்பினர் சி பவானந்தன் மற்றும் சித்தாண்டி, முரக்கொட்டாச்சேனை, சந்திவெளி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் நினைவேந்தலில் கலந்து கொண்டனர். இலங்கை அரசு என்பது ஒரு குற்றவாளிகள். அவர்களால் தான் கடந்த காலங்களில் இந்த கடத்தல்கள், காணாமலாக்கப்படுதல்கள் ஒவ்வொரு விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருந்தது. 2009 இங்கே 86ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொடக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு, கிழக்கு மாகாணத்தில் தொடக்கி வைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு முள்ளிவாய்க்கால் 2009 5ஆம் மாதத்தில் முடிவுற்றது. அதன் பிறகுதான் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அந்த இன அழிப்பு தொடக்கமும் முடிவுமாக இருந்தது. இனிமேலும் இந்த இப்படியான இன அழிப்பு, காணாமலாக்கப்படுதல் எங்களுடைய சந்ததிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சர்வதேச நீதி பொறிமுறையை நோக்கி இருக்கின்றோம். எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினம். அந்த தினத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து, வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் 3 மாவட்டங்கள், அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு 3 மாவட்டங்களையும் கூட்டி எங்களுக்கான இந்த எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக சர்வதேச நீதி கோரி பாரிய ஒரு பேரணியையும் மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த இலங்கை நாட்டிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழர்களுக்குரிய நியாயமான செயல்பாடுகள், எங்களுக்குரிய உரிமைகளை மறுத்து கொண்டு தான் வாரார்கள். உண்மையாகவே தற்போது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவனுள்ள ஆட்சியிலே கூட
எங்களுடைய இந்த சென்மணி புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் 137 உடல்களை தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுகளுக்கு அனுசரணை செய்கிறார்கள். ஆனால் உண்மையாக என்னத்தைத்தான் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தாலும் எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைண்டா, கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்களாக இருக்கட்டும், ஏனைய அரசியல் உரிமைகளை கேட்கின்ற போது ஏமாற்றத்தை தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அம்பாறை கல்முனை நகரில் பொது போக்குவரத்தை சீரமைப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பொது போக்குவரத்தை அம்பாறை கல்முனை மாநகரத்தினுள் சீரமைப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலானது கல்முனை பிராந்தி உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஹேம் இப்னு அன்சார் பங்கேற்புடன் இடம்பெற்றது. கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள அனுமதியற்ற வியாபார கொட்டகைகள், பாதை, இருமரங்குகளில் அமைந்துள்ள தற்காலிக கடைகள் மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் வீதியில் வைத்து வியாபாரம் செய்கின்ற நபர்கள் சம்பந்தமாக விரிவாக ஆராயப்பட்டன. பொது போக்குவரத்து கல்முனை மாநகரில் சீரின்மை, கட்டாக்காலிகளின் தொல்லை தொடர்பில் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய கலந்துரையாடல் இடம்பெற்றது. போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். கண்டி மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காணிகளில் பயிற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கண்டி மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள சுமார் 3000 ஹெக்டேர் காணிகளில் பயிற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கமநல சேவைகள் திணைக்கள பிரதி ஆணையாளர் டி ரணசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் பயிற்சிகையில் ஈடுபடுத்தக்கூடியதும் ஆனால் பயிற்சிகை மேற்கொள்ளப்படாதும் உள்ள 3122 ஹெக்டேர் காணி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் நெற்சிகை மேற்கொள்ளக்கூடிய வயல் காணிகள் 2559 ஹெக்டேர்களும், வயல் அல்லாத தரிசு நிலம் 563 ஹெக்டேர்களும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரை 670 ஹெக்டேர் வயற்காணி மற்றும் வயல் அல்லாத காணிகள் 93 ஹெக்டேரிலும் உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஐக்கியப்பட வேண்டும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாய் நாம் அனைவரும் ஐக்கியப்பட வேண்டும் என தமிழ் மொழியில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைப்பு அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. அதன்போதே அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். எம்முடைய அரசாங்கம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலேயே ஆட்சிக்கு வந்தது. வங்குரோத்து அடைந்த நாட்டையே நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த கடனை மீள செலுத்த முடியாத நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். அதன் காரணமாக நாட்டை பொருளாதார நெருக்கடி நிலையிலேயே கட்டியெழுப்ப வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. அதன் காரணமாக நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட்டோம். அதேபோன்று கடன் மறுசீரமைப்பு விடயத்தை மேற்கொள்ள முடிந்தது. 190% கடன் மறுசீரமைப்பு விடயம் சாத்தியமாகியுள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விடயத்தில் பாரிய சவாலாக இருக்கும் விடயம் தேசிய ஒற்றுமையாகும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரே நாட்டின் மக்கள். நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஆகவே நாம் அனைவரும் ஐக்கியப்பட வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே நாம் எம்முடைய அரசாங்கத்தின் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றோம். අපි ඔක්කොම එක මවකගේ දරුවෝ. நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளே. நாங்கள் இடையில் பேதம் இல்லை. இனபேதம் இல்லை, மதபேதம் இல்லை, சாதபேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். வடமாகாண சுகாதார உதவி பணியாளர்கள் சேவை நியமன விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் இன்று சபையில் பிரஸ்தாபித்தார். வடமாகாண சுகாதார உதவி பணியாளர்கள் சேவையின் தரம் 3 நிரந்தர நியமனத்தில் இழுத்தடிப்பு இடம்பெறுவதால் 454 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது அரசாங்கத்தின் திணைக்களங்களில் உள்ள தவறுகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். ஏனென்றால் சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக இந்த விண்ணப்பதாரிகள் நேர்முக பரீட்சைக்கு தோற்றி 2 தடவை தோற்றி
அதன் பிறகும் 6 வருடங்களாக இந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் அதைவிட கூடுதலாக 600க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றிடமாக உள்ள நிலையில் 454 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட இவ்வளவு காலமாக பின்னடிப்பு செய்வதென்பது அரசாங்க திணைக்களங்களில் உள்ள நம்பிக்கையை வீணாக்குகின்றது. அதாவது நம்பிக்கை ஏற்படாத நிலைமையை மக்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றது. தயவு செய்து அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே பல காலமாக தொண்டர் அடிப்படையில் அங்கே சேவை செய்து அவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்பதை பரிசீலனை செய்துதான் இந்த 454 பேரும் நேர்முக தேர்வின் பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆதலால் தாங்கள் சொன்னதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதே நேரம் இவர்களுக்கு உரிய அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குரிய வழியை செய்ய வேண்டும் என வேண்டுகின்றேன். அதற்கு பதிலளித்த சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி, අදහසේම තමයි අපිත් ඉන්නේ. ඔබතුමා දන්නෝ 2019 ජනාධිපතිවරණයෙන් පස්සේ நாமும் அதே நிலைப்பாட்டிலேயே உள்ளோம். 2019ஆம் ஆண்டு தேர்தலை தொடர்ந்து நியமனம் வழங்கிய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கவில்லை. ஆகவே அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கம் அந்த நியமனங்களை ரத்து செய்தது. ஆனால் அதில் பாரிய சட்ட ரீதியான விடயம் இடம்பெறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவேதான் நாம் இன்னமும் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். முழுமையான அரசியல் தலையீட்டின் காரணமாகவே அந்த நியமனம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் தொடர்ந்து உள்ளோம். අපි දිගින් දිගටම ඒ සඳහා ඒ පත්වීම් ලබා දිය යුතුයි කියන මතේ රාජ්‍යයක් විදියට ඉන්නවා. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் தலைமையில் கூடிய போது அவர் இக்கோரிக்கையை முன்வைத்தார். உண்மை. ஆகவே தயவு உடனடியாக ஐயாயிரபூர்வமாக நீங்கள் இன்றையாவது அறிவியுங்கள். உடனடியாக இன்று பெறக்கூடிய மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதாக உறுதியளியுங்கள். அது முழுமையான தீர்வு அல்ல, ஆனால் அறிவியுங்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக நீங்கள் உறுதியளித்த அந்த புதிய அரசியலமைப்புக்கான பேச்சுவார்த்தை கடந்த அரசாங்க காலகட்டத்திலே நானும் அன்றவும் பக்கத்து பகுதி அமர்ந்திருந்துதான் அந்த வழிகாட்ட குழுவிலே செயல்பட்டோம். இடைக்கால அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். நின்ற இடத்திலிருந்து அறிவிப்பதாக அனுர நண்பர் சகோதரர் எனக்கு நேரடியாக உறுதியளித்திருக்கிறார், நாட்டுக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆரம்பியுங்கள், சொல்லுங்கள். அதே போல LLRC என்று சொல்லக்கூடிய கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்ச யுத்தம் நடத்தியவரை அமைத்த அந்த ஆணைக்குழுவிலே வந்திருக்கும் நிறைய சிபாரிசுகள் இருக்கின்றன. கடந்த கால தீர்வு முயற்சிகள் நாங்கள் செய்தோம், நிறைய செய்திருக்கிறோம். நாங்கள் 40 வருடங்கள் ஆண்டவர்கள் அல்ல. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி எதிர்வரும் 25ஆம் தேதி முன்னெடுக்க உள்ள போராட்டத்திற்கு பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைந்து எதிர்வரும் 25ஆம் தேதி முன்னெடுக்க உள்ள கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கௌரவ நீதிவான் வாசத்தலம், கௌரவ மாவட்ட நீதிபதி உத்தியோக வாசத்தலம், பருத்தித்துறை தபால் கந்தூருக்கு சொந்தமான கட்டிட தொகுதி, நகரசபையின் வாடி வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளமையால் போருக்கு பின்னரான எமது நகர வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கலாக உள்ளது. எமது நகரின் அடையாள சின்னமான வெளிச்ச வீட்டு பகுதி கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் எமது கடற்தொழிலாளர்களின் தொழிலுக்கும் பாரிய தடையாக உள்ளது. எமது பருத்தித்துறை நகரின் சொத்தான நீதிமன்ற இடப்பற்றாக்குறை காரணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக வரும் செய்தி எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது. மேற்படி இராணுவ முகாமை அகற்றுவதன் மூலம் நீதிமன்றத்துக்கு தேவையான இடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம்.
எமது நகரின் வளர்ச்சி கருதி எமது நகர் வாழ் மக்களின் நன்மை கருதி எமக்கு மேற்படி இராணுவ முகாம்களை அகற்றி தருமாறு வேண்டி நிற்கின்றோம். இந்த அமைதியான ஆர்ப்பாட்டமானது துறைமுகத்திலிருந்து படுத்துகிற பிரதேச செயலகம் மட்டும் சென்றடையும். இதுக்கு வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நிற்கின்றோம். காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகி 9:30க்கு நிறைவடையும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் தொடர்பில் மக்கள் எதிர்நோக்கும் தடைகள் குறித்து ஆராயும் வடக்கு மாகாண கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேர்தல் தொடர்பில் மக்கள் எதிர்நோக்கும் தடைகள் குறித்து ஆராயும் வடக்கு மாகாண கலந்துரையாடல் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற வேளை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் M. A. முகமட் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கினார். தேர்தல் தகவல்கள் மக்களிடையே சென்றடைவதற்கு இருக்கின்ற தடைகள், தேர்தல் தகவல்களை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமையினால் தேர்தல் செயல்முறையில் சரியான பங்களிப்பினை செலுத்த முடியாமல் இருக்கின்றமை, பால் ரீதியாக விளிம்பு நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இருக்கின்ற சலுகைகள், சட்ட விதிகள் பற்றிய புரிந்துணர்வு இல்லாமையும், அதன் காரணமாக தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்வராத காரணங்கள் பற்றியெல்லாம் கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் ஒன்று திரட்டப்பட்டு எதிர்காலத்திலே அவை சட்ட திருத்தங்களுக்காக முன்வைக்கப்படுகின்ற ஆக்ஷன் பிளான் என்று அழைக்கப்படுகின்ற அமுலாக்கல் செயல் திட்டத்தினூடாக சமர்ப்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் ஊடாகத்தான் இலங்கையிலே 1988 ஆண்டிலிருந்து மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற்று முடிந்தன. சட்டம் இப்பொழுது ஸ்தம்பித்து நிற்கிறது. தேர்தல் எவ்வாறு நடாத்துவது, ஏற்கனவே இருக்கிற கலப்பு முறையில் நடாத்துவதா அல்லது அது நிறைவு பெறாமையினால் ஏற்கனவே இருந்த விகிதாசார முறையில் நடாத்துவதா என்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது பாராளுமன்றம். தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தல் நடத்த முடியாது. இது சட்ட திருத்தத்தின் ஊடாக மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். திருகோணமலை பாட்டாளிபுரத்தில் விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றது. சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வீதி ஊர்வலமும் வீதி நாடகமும் திருகோணமலை மூதூர் பாட்டாளிபுரத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. விழிப்புணர்வு ஊர்வலமானது பாட்டாளிபுரம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடம் ஒன்றில் இருந்து ஆரம்பமாகி எபினேசர் சிறுவர் அபிவிருத்தி மையம் வரை இடம்பெற்றது. சிறுவர்களுக்கான சிறுவர் நேயம் உள்ளதும் பாதுகாப்பு மிக்கதுமான சூழல் ஒன்றை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளின் கீழ் பாட்டாளிபுரம் எபினேசர் சிறுவர் அபிவிருத்தி மையத்தால் இவ்விழிப்புணர்வு வீதி ஊர்வலம் ஒழுங்கமைக்கப்பட்டது. ஊர்வலத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள் பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தனர். ஊர்வலத்தில் சிறுவர் சிறுமியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிதிசார் நிபுணத்துவம் எனும் தொனிப்பொருளில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் விசேட செயலமர்வு இடம்பெற்றது. நிதிசார் நிபுணத்துவம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை மத்திய வங்கியின் திருகோணமலை பிரதேச காரியாலயத்தினால் மட்டக்களப்பு மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு செயலமர்வு இன்று நடத்தப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்ரீனா முரளிதரன் தலைமையில் மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்தின் ஒழுங்குபடுத்தலில் புதிய மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற செயலமர்வில் இலங்கை மத்திய வங்கியின் திருகோணமலை பிரதேச காரியாலய முகாமையாளர் தி. சஞ்சீவன் விளக்கங்களை வழங்கினார். பொதுமக்கள் சேமிப்பு வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு சட்ட ரீதியாக அதிகாரமும் அனுமதியும் கொண்ட நிலையான நிதி நிறுவனங்களையே அணுக வேண்டும் என செயலமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டது. பண பாதுகாப்பு சேமிப்புகள் தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. இலங்கை மத்திய வங்கியின் திருகோணமலை பிரதேச காரியாலய உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் செயலமர்வில் கலந்து கொண்டனர். இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தின் 105வது ஆண்டு விழா குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தின் 105வது ஆண்டு விழா எதிர்வரும்
செப்டம்பர் 7ஆம் தேதி ஹேட்டனில் இடம்பெற உள்ளது. இவ்விழாவில் பிரதம அதிதியாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கலந்து கொள்ள உள்ளார். இதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஹேட்டன் கிளையின் சங்க செயற்பாட்டாளர்களின் பங்கேற்பில் ஹேட்டன் கிளை அலுவலகத்தில் இடம்பெற்றது. அங்கு உரையாற்றிய சங்க தலைவர் நிஷாந்த வள்ளி ஆராய்ச்சி சவாலான காலகட்டத்திலும் இவ்வாண்டு விழாவினை மிக விமர்சையாக கொண்டாட உள்ளதாக தெரிவித்தார். அதற்காக சகல செயற்பாட்டாளர்களினதும் ஒத்துழைப்பை கோரிய அவர் ஒத்துழைப்பு வழங்கினால் சிறப்பாக கொண்டாட முடியும் என குறிப்பிட்டார். இக்கலந்துரையாடலில் பொதுச் செயலாளர் சத்ரு சமரசிங்க, பொருளாளர் எம் சுதாகர், உபதலைவர் எஸ் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாக குழு அங்கத்தவர்கள், தலவாக்கலை கிளை அங்கத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திகனையில் இலங்கை வியட்நாம் நட்புறவை வலுப்படுத்தும் கலை கலாசார பண்பாட்டு விழா இடம்பெற்றது. இலங்கை வியட்நாம் ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையிலான 55 ஆண்டு காலமாக நடைபெறும் கலை கலாசார பண்பாட்டு விழா திகன அம்பகொட்ட ரோக்லேன் முன்பள்ளி பௌத்த நிலையத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SBS அபேகோன் மற்றும் இலங்கைக்கான வியட்நாம் உயர்ஸ்தானிகரகத்தின் தூதுவர் ரீன் டி டெம் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கிடையில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் 55 ஆண்டு காலமாக இடம்பெறும் கலை கலாசார நிகழ்வில் வியட்நாம் நாட்டை சேர்ந்த கலைஞர்களின் பாடல்கள், நடனங்கள் இடம்பெற்றதுடன் இலங்கை சிறுவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வியட்நாம் அம்பகோட்டை ரோக்லேம் முன்பள்ளி விகாரை நிலையத்தின் தமலோக ஹிமி, கண்டி கல்வி வலய பணிப்பாளர் சமரி அந்திரகே, கண்டி விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலய அதிபர் எஸ் சிவஞான சுந்தரம் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தையிட்டி பிரச்சினைக்கு ஓரிரு மாதத்தில் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தையிட்டி பிரச்சினையை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கும் என இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது குறிப்பிட்டார். இந்த பாராளுமன்றத்தை இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும். இரண்டாவதாக, காணாமல் போனவர்களுக்கு நீதி, அதை போன்று தையிட்டி விகாரை பிரச்சனை, நிச்சயமாக தையிட்டி விகார பிரச்சனையும் ஒரு சில மற்றவர்கள் கூறுவது போலல்ல, அல்லது கஜேந்திரகுமார் சொல்வது போல அல்ல, நிச்சயமாக சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும். குறைந்தது இன்னும் 1 மாதம் 2 மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதையும் நாங்கள் செய்வோம். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்கப்படாது என தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்கப்படாது என தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்திர சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களுக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வேலைநிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் 140 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்தார். இருப்பினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தபால் மா அதிபர் ருவான் சாத்குமார கருத்து வெளியிடுகையில், சம்பளம் வழங்குவதற்கு திரைசேரியிலிருந்து நிதி வரப்பட வேண்டும். வேலைநிறுத்தத்தின் போது சம்பள கொடுப்பனவுகளுக்கு நிதி விடுவிக்கப்படாது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு மட்டுமே சம்பளம் வழங்கப்பட வாய்ப்புள்ளது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வேலாயுத மகாவித்தியாலயத்தினால் இன்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வேலாயுத மகாவித்தியாலயத்தில் 130வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று நடைபவனி இடம்பெற்றது. அதிபர் தி செந்தில்நாதன் தலைமையில் இன்று காலை 7 மணி அளவில் வித்தியாலயம் ஒன்றில் இருந்து ஆரம்பமான நடைபவனி மந்திகை மடத்தடி சந்தி வரை சென்று தம்பசிட்டி சந்தி ஓரங்கட்டை சந்தியை அடைந்து அங்கிருந்து மீண்டும் வித்தியாலயத்தை அடைத்தது. இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். நடைபவனிக்கான வீதி ஒழுங்கு நடவடிக்கைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டனர். இந்த நடைபவனியை அயல் பாடசாலை சமூகங்கள் வரவேற்று வழியனுப்பி வைத்தனர்.
திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தின் முதல் பாடசாலையான தோப்பூர் ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபவனி இன்று இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் APA ஜஃபார் தலைமையில் நடைபவனி இடம்பெற்றது. பாடசாலை முன்றலில் ஆரம்பமான நடைபவனி ஷேருவில வீதி, மத்திய வீதி, தோப்பூர் பிரதான வீதி ஊடாக பயணித்து மீண்டும் பாடசாலையை சென்றடைந்தது. பாடசாலையின் நூற்றாண்டு நடைபவனியில் தற்பொழுது பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், பழைய மாணவிகள், பாடசாலையின் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தோப்பூர் ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் நூற்றாண்டு விழா நிகழ்வு நாளை இடம்பெற உள்ளது. இதில் சாதனை படைத்த மாணவிகள், முன்னாள் அதிபர்கள், பாடசாலையில் கற்பித்து ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் என பலரும் கௌரவிக்கப்பட உள்ளனர். நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கலந்து சிறப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய விளையாட்டு விழாவில் வெற்றியீட்டிய கிளிநொச்சி இந்து கல்லூரி வீரர்கள் என்று கௌரவிக்கப்பட்டனர். அண்மையில் இடம்பெற்ற 49வது தேசிய விளையாட்டு விழாவில் வெற்றியீட்டிய கிளிநொச்சி இந்து கல்லூரி வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அணியில் பங்கு பெற்றிய கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் 9 மணிக்கு கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக கிளிநொச்சி இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபரும் ஓய்வு நிலை அதிபருமான மீனலோகினி இதய திவசாஸ் பங்கேற்றார். தேசிய விளையாட்டு விழாவில் வடக்கு மாகாண துடுப்பாட்ட போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணியில் கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் 5 பேர் பங்கு பெற்றிருந்த நிலையில் அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர், மாகாண விளையாட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு போரதிவு பெற்ற பிரதேச சபை அமர்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு போரதிவு பெற்ற பிரதேச சபை அமர்வு பிரதேச சபை தவிசாளர் வி மதிமேனன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தவிசாளரின் தலைமை உரையினை தொடர்ந்து சபையினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள், மேற்கொள்ளப்பட உள்ள வேலை திட்டங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அவற்றினை முன்னேற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டன. அத்தோடு திட்டங்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. போரதிவு பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட எல்லைப் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் யானை பிரச்சினை, மின்சார பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, வீதி பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஹட்டனில் 5 மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடத்தப்பட உள்ளது. ஹட்டன் குமார் ஹம்ச நர்த்தனாலே மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் எதிர்வரும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு ஹட்டன் பிரின்ஸ் பிரதான மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. குமாரஹம்ச நர்த்தனாலயத்தின் நிறுவனர் நாட்டிய முதுகலைமானி ஸ்ரீ ஆறுமுகம் பிரேம்குமாரின் மாணவிகளான டேசி ஏசுரட்னம், அபினேஸ்வரி சுந்தர்ராஜ், நந்தியா கோடீஸ்வரன், அக்ஷதா ரவிசங்கர், சஜிந்தினி ஜெகத் ரவீந்திரகுமார் ஆகிய 5 மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஒரே மேடையில் இடம்பெற உள்ளது. மாணவர்கள் புஷ்பாஞ்சலி முதல் மங்களம் வரை பரதநாட்டியத்தின் முக்கிய உருப்படிகளை அரங்கேற்ற உள்ளனர். நிகழ்வில் பிரதம அதிதியாக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் விரிவுரையாளர் ரஜிதா சின்னத்துரை கலந்து கொள்ள உள்ளார். முன்னாள் பணிப்பாளர் AR சந்தியேந்திர, நுவர்லியா பிரதிக்கலி பணிப்பாளர் மே கணேஷ்ராஜ், ஹேட்டன் பிரதிக்கலி பணிப்பாளர் S மதி, கொழும்பு விவேகானந்தா தேசிய கல்லூரி அதிபர் மூக்கப்பிள்ளை மூவேந்தர், தேசிய கல்வி நிர்வாக உதவி விரிவுரையாளர் S மித்ரானந்தன், டிக்கோயா ஆதார் வைத்தியசாலை வைத்தியர் G அருள்குமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புனித ஜோசப் விசேட கல்வி நிலையத்தில் கண்காட்சி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இயலாமை என்பது இயலாமை அல்ல, வாரீர் எம் சிறப்புத்திறன் பிள்ளைகளின் செயல்களை பாரீர் ஊக்கப்படுத்துவீர் எனும் கருப்பொருளில் மட்டக்களப்பு புனித யோசப் விசேட கல்வி நிலையத்தின் 10வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் கண்காட்சியும் விற்பனை சந்தையும் இன்று இடம்பெற்றது. கல்வி நிலைய அதிபர் பகேஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிலைய ஆசிரியர்களின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கன்றுகள் மற்றும் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு அவை விற்பனை செய்யப்பட்டன. அதிதிகளாக மட்டக்களப்பு மறைமாவட்ட குழு முதல்வர் அருட்பணி ஜோர்ஜ் சிவராஜ் அடிகளார், அருட்தந்தை இன்னாசி யோசப் அடிகளார், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் கலந்து கொண்டனர்.
அயல் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டதோடு விசேட கல்வி நிலைய மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.